ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. இந்த மாதம் முழுவதும் ஜீவன் தாருமே, எங்களுக்கு ஜெயத்தை தாங்க, ஜெயத்தை தாருமே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை இந்த மார்க் வீட்டுல அந்த தட்டோடுகள் எல்லாம் இறக்கி அந்த கட்டில் அப்படி இயேசுவுக்கு நேராக வருகிறது. இயேசு உடனே அவங்க விசுவாசத்தை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனான். அந்த நிமிஷம் எல்லாரும் பார்க்க 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 அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வீட்டுக்கு போனான், கையை உயர்த்தி. எல்லாரும் அப்படி பார்த்த, ஐயோ ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கலையே என்று ஆச்சரியப்பட்டார். அன்றைக்கு நடந்த அற்புதம் அல்ல, இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் தீங்கு மாறப்போகிறது, உன் வியாதி மாறப்போகிறது, உன் கட்டு உடைய போகிறது, செய்வன உடைய போகிறது. ஆச்சரியப்பட வைக்கிறார். ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. சேர்ந்து ஆவியே அப்பா, ஓ எங்களுடைய இருதயத்தை அனல் மூட்ட நீ வாங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அனல் மூட்டி எழுப்ப நீ வாங்க தகப்பனே. ஓ ராகாமா ஷதா லபா லகாதா லபா, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபைகள். ஓலே ராதா லபா லகாதா லபா லபா. ஆவியே ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. இந்த மாதம் முழுவதும் ஜீவன் தாருமே, எங்களுக்கு ஜெயத்தை தாங்க, ஜெயத்தை தாருமே. வல்லமை ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே, வல்லமை ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே. அப்படியே கரங்களை அசைத்து அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. லாதடா ரேலோ ராபலா பலவீனமான எங்களுடைய சரீரம் பலன் அடையட்டும். கலர்ந்து போன முழங்கால்கள் புது பலன் உண்டாகும். கைகள் கால்கள்ல தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். சோர்வுகள் விலகட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு புதிய அபிஷேகம், உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே.
மேல உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து பேசுவீரே. நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து பேசுவீரே. நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து பேசுவீரே. நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து இப்ப கரங்களை அசைத்து அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே, அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை, உம் அன்பிற்கு ஈடு இணையில்லை. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை, உம் அன்பிற்கு ஈடு இணை. வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீர், என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீர். வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீர், என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீர். அழகே ஆருயிரே அன்பே. சத்தமாய் ஆண்டவரை ரசிச்சு ருசித்து, என்னுடைய மனவாளரே, என்னுடைய அழகே, என்னுடைய நேசரே, என் உயிரே, என் அன்பே, I love you Father. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சத்தமாய் எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீரே. இந்த புதிய மாதத்தை பார்க்க உதவி செய்தீரே. ஆராதனை ஆராதனை. நீர் எங்களை நடத்தினதற்காய் நன்றி. வழி இல்லாத இடத்துல எங்களுக்கு வழியை உண்டாக்கினீரே. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவனை, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவரை பார்த்து
எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கனால உண்டானதுன்னா அது எங்கனால உண்டானதல்லப்பா, எல்லாம் உம்மால உண்டானதுப்பா. நான் கடந்து வந்தது உம்மாலப்பா. போராட்டங்களை கடந்தது, பாடுகளை கடந்தது. இது என்னுடைய பலன் அல்லப்பா, இதெல்லாம் உம்முடைய பலன்பா, உம்முடைய சுத்த கிருபப்பா. தீங்க அணுகாதபடிக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே. பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. இதுவரையும் உதவி நீரே, இதுவரையில் உதவி. அப்படியே உண்மைதான் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்களுக்கு உதவி செய்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்ததற்காய் உமக்கு நன்றி. எல்லா கரங்களை அசைத்து லாபா ரக்காதா நாமா சதா நாமா லபலபோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் நான் தனியா பிரவேசிக்கலப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. நான் உம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறேன், நீர் என்னோடு கூட சேர்ந்து இருக்கிறீங்கப்பா. நான் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நீங்க ஏன் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்கப்பா. இந்த மாதத்துல நான் தனியா ஓடலப்பா, நீர் என் கூட இருக்கிறதற்காய் நன்றி. மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டான். முதல்ல அவங்க அம்மா சொல்றாங்க, மகனே நீ இங்க இருக்காத, இங்க இருந்து ஓடி போயிரு. அவன் மாமா வீட்டுக்கு போறான். அங்க பல பிரச்சனை, பல வருடங்கள் அங்கேயே வேலை செஞ்சுட்டு கடைசியில் அவன் திரும்ப வரான். திரும்ப வரும்போது அண்ணனை கண்டு பயப்படுறான். இப்ப அண்ணன் என்ன மேற்கொண்டுருவானோ, என்னை கொலை செஞ்சிருவானோன்னு பயப்படுறான். அப்பதான் ஒரு மனிதனை சந்திக்கிறான். அந்த இடத்துல பெத்தேல்ங்கிற இடத்துல ஒரு மனிதனோடு கூட போராடுகிறான். யாக்கோபு சொல்றார், இனி நான் தனிமை அல்ல, என் கூட ஒருவர் இருக்கிறார். இனி நான் தனிமை அல்ல, என் கூட ஒருவர் இருக்கிறார். அவர் சகலத்தையும் எனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். அடுத்த நாள், எந்த நாளுக்காக யாக்கோபு பயந்து கொண்டிருந்தானோ, இந்த நாள்ல அண்ணன் என்னை மேற்கொண்டுருவான்னு நினைச்சானோ, அடுத்த நாள் அண்ணன் அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை தழுவி அவனுக்கான கனத்தை கொடுக்கிறான். சூழ்நிலையை மாற்றுகிறவர் இயேசு, போராட்டங்களை மாற்றுகிறவர் இயேசு, மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர் இயேசு. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இதை சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆண்டவரை பார்த்து, எனக்கு இல்லைங்கிறதே இல்லப்பா, எனக்கு கவலை இல்லப்பா, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை,
தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை இயேசுவை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. நல்லா கரங்களை தட்டி உண்மையே நம்புவேனப்பா, உண்மையே நம்புவேனப்பா. கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உங்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். உங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை பாருங்க. உங்களுடைய கண்கள் சிலுவையை பார்க்கட்டும். எனக்காகப்பா, என்னுடைய பாவத்துக்காக தான் நீங்க அடிக்கப்பட்டு இருக்கிறீங்க. என்னுடைய அக்கிரமத்துக்காக தான் நீர் அடிக்கப்பட்டு இருக்கிறீங்கப்பா. ஓ ரூபா சதானா பலபோ. பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்கிறார், இயேசுவை விடுதலை செய்யவா பரபாசை விடுதலை செய்யவா? ஜனங்கள்லாம் சொல்றாங்க பரபாஸ் பரபாஸ் பரபாஸ். அடுத்த நாள் பரபாசுக்கு ஒரு செய்தி போகுது, பரபாஸ் நீ விடுதலையாக்கப்படுகிற, உனக்காக ஒருத்தர் அடிக்கப்படுகிறார், உனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தப்பட போகிறார். நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்துல உன்னுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தர் அடிக்கப்பட போகிறார். பரபாஸ் விடுதலையானது முதல் வேலை யார் அவர்ன்னு பார்க்கறதுக்காக ஓடி வரான். யார் அவர்? எனக்காக அடிக்கப்படுகிறவர் யார்? எனக்காக ரத்தம் சிந்துகிறவர் யார்? சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, நான் அல்லவா இதில் அடிக்கப்பட்டிருக்கணும், நான் அல்லவா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும், என்னுடைய சரீரம் அல்லவா பிக்கப்பட்டிருக்கணும். ஒரு குற்றமும் அறியாத இவருடைய சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அநேகரை தேவன் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் மேல அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு சுகம் உண்டாகிறது, பலவீனங்கள் மறைகிறது, வியாதிகள் மறைகிறது, துக்கங்கள் மாறுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. லாகா மாரகா சதானா மாலஹாதா பலபலபோ தூனா மாரஹாதா பலபோ. நியூ சீசன் இஸ் கமிங். உங்களுக்கான திட்டத்தை தேவன் உங்களுடைய கரத்துல கொடுக்க போகிறார். ஒருவேளை தடைகளை பார்த்திருக்கலாம். எத்தனையோ இடத்துல நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். சவுல் கழுதையை தேடி பல மேடுகள் காடுகள்லாம் அலைஞ்சு திரிகிறான். கழுதை கிடைக்கவே இல்லை. கழுதையை தேடி போன சவுலை தேட வேண்டிய நேரம் நாள் ஆயிடுச்சு. அப்படி அவங்க தூரமாய் தேடுகிறான், அலைகிறான். ஆனா அவன் அலைச்சல், அவனுடைய காரணம், அவனுக்காக ஒரு திட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒருவேளை பல காரியத்தில் நீங்க அலைஞ்சு போய் வந்திருக்கலாம். பல போராட்டத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான திட்டம் உங்களுடைய கரத்துல கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவை பார்த்து ஓ தேவதூதர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய கச்சையை போட்டுக்கோ, உன்னுடைய சுவனி அணிஞ்சுக்கோ, உன்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கோ. ஓ இதோ உனக்கு முன்னாடி இருக்கிற சிறைச்சாலையின் கதவுகள் உடைய போகிறது. முதல் வாசல், இரண்டாவது வாசல் இப்படி திறக்க போகிறது. ரெடி, கெட் ரெடி ஃபார் இட். இந்த மாதத்துல கெட் ரெடி ஃபார் யுவர் விக்டரி. உங்களுடைய தரிசனத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஓ கெட் ரெடி ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட். கெட் ரெடி. ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள். திட்டத்துக்கு நேராக, தேவ தரிசனத்துக்கு நேராக உன்னை தேவன் கொண்டு போக போகிறார். உன்னுடைய அலைச்சல்களை அவர் பார்த்திருக்கிறார்.
இவ்வளவு அலைச்சலுக்கு காரணம், நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் உனக்காக தரிசனத்தை வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாய் நீ கழுதையை தேடி போகிறவன் அல்ல, நீ இஸ்ரவேலை ஆளும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்னுடைய திட்டத்துக்காக, என்னுடைய தரிசனத்துக்காக. Get ready for your victory. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவங்களே நீங்க வாழ்க, நீங்க சாதாரணவர்கள் அல்ல. அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருக்கிறீங்க. பெரிய பெரிய திட்டத்தை உங்களை கொண்டுதான் தேவன் செய்ய போகிறார். தேசத்தை உங்களை கொண்டுதான் அசைக்க போகிறார். தேவனுடைய திட்டம் ஒரு பக்கத்துல பிசாசு அவனுடைய திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கத்துல பலமாய் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேகரை எழுப்பி கொண்டு இருக்கிறார், அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அநேகர் நீங்க தான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. சத்தமாய் ஓ, பெரியவனாக்கியது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. நல்லா கை தட்டி எஸ். கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சொல்லுவோம், நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, ஓ நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. எல்லாரும் தலைக்கு மேல கிருபை, 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 கிருபை. சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது, ஓ வரங்களை கொடுத்தது. தலைக்கு மேல கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை
துணை நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தரும் என்னையும் சிறுசாட்சி எழுதுக்காக நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு போன வருஷம் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி குழந்தை இறந்தது. இவளுக்கு பிக்ஸ் வந்துருச்சு. ஐசியூவில் வச்சுருந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட கை பிடிச்சிட்டு அழுதாங்க, எந்த சாமியுமே காப்பாற்றாதாட்டு. நான் சொன்னேன், நான் கும்பிட்ற சாமி காப்பாற்று, நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு வாரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தலையில் ஒரு கட்டி உறைஞ்சிருக்குது. எப்போ அடிப்பட்டுன்னு தெரியாது, நரம்பில் உறைஞ்சிருக்குது. அது வந்து நல்லா ஆனால் தான் நீங்கள் மறுக்கா குழந்தை பெற்றுக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. சரி, நல்லா நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். வீட்டுக்கு அனுப்பினோம். ஒரு 3 மாதத்தில் வந்து தள்ளி போயிருக்குது அத்தை அப்படின்னா. எனக்கு ஒரே பயமாயிருச்சு, என்ன பண்ணுறது அத்தைன்னு. நான் ஜெபம் பண்ணுறேன், நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். அங்கே போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அந்த ரத்த கட்டி இருந்தால் குழந்தைய கலைச்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கலான்னாங்க. நான் சொன்னேன், பெலத்தினாலும் அல்ல பெலாக்கரமத்தினால அல்ல, தேவனால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, அவங்க நீங்கள் படைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கட்டி கரைஞ்சிருச்சு, நீங்கள் தாராளமாக குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகி என்ன ஆயிடுச்சு, 8 மாதத்தில் டெலிவரி ஆயிடுச்சு. வெறும் 3/4 கிலோ தான் இருந்தாங்க. ஐசியூவில் வச்சுருந்தாங்க. போய் ஜெபம் பண்ணேன். வீட்டுக்கு அனுப்பும்போது நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டா. அவங்க மாமியார் வீட்டுக்கு போகல, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, நான் அத்தை கூடயே போகிறேன்ட்டா. வெறும் 1.5 கிலோ தான் இருந்தா. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அங்கே என்ன கொடுத்தோமோ அதை தான் கொடுத்தா. தெரியலிங்க, 1/2 கிலோ எச்சாயிட்டா ஒரே 3 நாளையில். நான் போய் வெயிட் பார்க்குறேன். டாக்டர்கிட்ட என்னம்மா பண்ணினீங்கன்னு. நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, இங்கே கொடுத்தது தான் கொடுத்தோங்க. என்னமோ 3 நாளையில் 1/2 கிலோ ஏறி இருக்கிறேன். தெரியலிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம். தாயும் மகளும் தேவன் சேமமாய் வச்சிருக்கிறார், அதுக்காக நான் நன்றி சார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வந்துட்டு எனக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். டெலிவரிக்கு அப்புறம் கன்சீவாக இருக்கும் போதே ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஈஸ்வர் காலேஜில் COE டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா ஃபுல் மைண்டாக இருந்துச்சு, வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனாலும் உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை ஜாபுக்கு அதையவே போகிறதா கன்டினியூ பண்ணுறதா நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் வியாபாரத்துக்கு போகிறத குறித்து எதுவுமே பேசல. திடீர்னு சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தப்போ ஆண்டவர் சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார், அவர் உன் கால் இடராதபடிக்கு காப்பார் அப்படின்னு சொல்லி நான் அந்த விசுவாசத்தோட ஆண்டவருடைய சித்தம் நான் வேலைக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு ஜாபுக்கு நான் போனேன். ஆக்சுவலி நான் கற்பகம் காலேஜ் போகலான் தான் இருந்தேன். ஈஸ்வர் காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. திரும்பவும் கேப் விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன். அம்மா சொன்னாங்க, கற்பகம் காலேஜ் போக வேண்டாம், பையனை வச்சுட்டு சிரமமாக இருக்குது, ஈஸ்வர் காலேஜ்க்கே போ அப்படின்னாங்க. நான் கால் பண்ணேன். ஆக்சுவலி அங்கே வேக்கண்ட் இருக்காது, ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பதிலாக 2 பேர்த்து எடுத்துட்டாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, MCTயில் ஒரு பொண்ணை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாயிண்ட் ஆகிறதா இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டாஃபு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வேக்கண்ட் எனக்கு கிடச்சிது. நான் போய் திரும்ப ரீஜாயின் பண்ணேன். நான் கேட்ட சேலரியே எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் COE டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆண்டு வரை இருக்கணும், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை மாற்றக்கூடாது, நான் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்லேயே நான் இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அதே இடத்துல என்னை வச்சார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். மார்க் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே நம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ? எழுந்து
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 11வது வசனத்தை வாயை திறந்து எல்லாரும் படிங்க, சத்தம் காது கேட்கட்டும். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றேன். அடுத்து உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படிப்பட்டதை கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, எல்லாம் ஜோரா கை தட்டி கர்த்தரை மைமைப்படுத்துங்க. நாம் ஒரு காலம் இப்படிப்பட்டதை நாம் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மைமைப்படுத்தினார்கள். அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். இங்க ஆண்டவர் ஊழியம் செய்த ஊழியங்களில் அநேக அற்புதங்கள் நடந்தது, அநேக அதிசயங்கள் நடந்தது. இந்த பகுதி ஒரு அதிசயம் நடந்தது. இந்த பகுதியில் உள்ள வியாதிக்காரனுக்கு ஆண்டவர் சுகப்படுத்தினார். இவன் பாருங்க, 40 வயது உடைய ஒரு சரியான ஒரு ஆம்பளை திமிர்வாதத்தினால அவன் கஷ்டப்படுறான். அவனோடு சேர்ந்தவங்கெல்லாம் அவன் மேல பரிதாபப்பட்டுட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவன் திமிர்வாதத்தினால இவனுக்கு எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனாலும் சுகமாகலையே. ஆனா அந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. இனி இவனை நம்ம விட்டுறக்கூடாது. இயேசு மார்க் வீட்டில் பிரசங்கம் பண்றார். பாருங்க, கூட்டம் அதிகமா இருக்குது. அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆகையினால இவனை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு அவனை அந்த 4 பேரை தூக்கி கட்டில் வச்சு அந்த மார்க் வீட்டில் அந்த தட்டோடுகள் எல்லாம் இறக்கி அந்த கட்டில் அப்படி இயேசுவுக்கு நேராக வருகிறது. இயேசு உடனே அவங்க விசுவாசத்தை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். அந்த நிமிஷம் எல்லாரும் பார்க்க அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வீட்டுக்கு போனான், கையை உயர்த்தி. எல்லாரும் அப்படி பார்த்து, ஐயா, ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கலையே என்று ஆச்சரியப்பட்டார். அன்றைக்கு நடந்த அற்புதம் அல்ல, இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். 2 பேர் ஒருமனப்படும் பொழுது நான் நடுவே வருவேன் சொன்னார். இது இயேசுவினுடைய ஆலயம். கைகளை உயர்த்தி ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் தீங்கு மாறப்போகிறது, உன் வியாதி மாறப்போகிறது, உன் கட்டு உடைய போகிறது, செய்வன உடைய போகிறது. ஆச்சரியப்பட வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமே ஆச்சரியப்பட வைத்த ஊழியம்தான். ஊழியங்கள் ஆச்சரியப்பட வைத்த ஊழியங்கள். வாக்குத்தத்தமும் நமக்கு அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்துல, உன் ஜனங்கள் எல்லாரும் கண்கள் காண ஒரு ஆச்சரியத்தை பண்ணுவேன் செய்யிருக்கிறார். வாசிங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக எழுதிருக்கு பாருங்க. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆச்சரியம் செய்வென்றிருக்கிறார், ஒரு அற்புதம் செய்வென்றிருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அவர் அதிசயம் செய்வென்றிருக்கிறார், ஒரு ஆச்சரியம் செய்வென்றிருக்கிறார். ஜனங்களுக்குள்ள உன்னை அனுப்பிவிட்டு ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அற்புதம் உன் சரீரத்தில் நடந்திருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் இப்படி தலைப்பு போட்டு வச்சிருக்கிறேன், மகனே மகளே நீ கலங்காதே, வியாதியை சுகப்படுத்தி ஆச்சரியப்படும்படி உனக்கு சுகம் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, மகளே பயப்படாத. எங்க பார்க்க சொல்லுங்க, மகனே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படும்படி உன் வியாதியில உனக்கு சுகப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு செய்த ஊழியங்கள் எல்லாமே ஆச்சரியம்தான். அருமையானவர்களே, ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க. அவன் ஊமையும் செவிடுமா இருக்கிறான். அவனை கொண்டு வர்றாங்க. உடனே இயேசு கிட்ட வந்த உடனே அவன் நாவு அழகா பேசியது.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 22, 23 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டார். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பேசுறான் பாருங்க, அது வரைக்கும் அவன் ஊமையா இருந்தான். பிசாசு அவனை ஊமையாக்கிச்சு. பிசாசு அவனை குருடாக்கிட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நேர்த்தியா தான் படைச்சாரு. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள பிடிக்கும் பொழுது அவனுடைய அட்டூழியம் என்ன? அவனை ஊமையாக்குது, அவனை செவிடாக்குது, அவனுக்கு கேன்சரை கொடுக்குது, அவனுக்கு மரணத்தை கொடுக்குது, அவனுக்கு திமிர்வாதத்தை கொடுக்குது, பலவிதமான நோயை கொடுக்குறான் பிசாசு. அவனை அங்க கொண்டு வந்தாங்க, குருடு ஊமையுமான பிசாசு. இயேசு என்ன பண்ணினார்னு வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவன் தானோ என்றார்கள். கைகளை தட்டி கத்தறமா. அவனுக்கு சுகம் கிடைச்ச உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். இன்னொரு முறை காற்று அப்படியே அடங்குது, எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கலங்குறாங்க. அந்த படகுல ஏறி அவர் உட்கார்ந்த உடனே காற்று அடங்குனதை பார்த்து, அந்த சோதனை, இந்த சூறாவளி அமைதியானதை பார்த்து, அந்த புயல் அடங்குனதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் இந்த படகில் ஏறினார்கள். அவர் அந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே அந்த பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொன்னவங்க அப்படியே வந்து அமர்ந்தாரு. அது அப்படி அமைதியாயிடுச்சு. ஆச்சரியப்பட்டாங்க. கொந்தளிக்கிற கடல் காற்று அடக்கன தெய்வம், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் ஆச்சரியமா ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது. லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசித்தா கவனிங்க. ஒரு அசுத்தாவி பிடிச்சவன் அங்காரமா கூச்சல் எடுக்கிறான். ஒரே வார்த்தை, இவனை விட்டு போந்த ஆவியே. பார்த்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆச்சரியப்பட்ட அந்த ஆச்சரியங்கள், நடந்த ஆச்சரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களை குணமாக்க போகிறார். உங்களுடைய தீங்கு உங்களை விட்டு விலக போகிறது. உங்க சாபம் உங்களை விட்டு விலக போகிறது. ஆமா, உங்களுடைய பாவம் உங்களை விட்டு விலக போகிறது. உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு விலக போகிறது. பில்லி சூனிய கட்டுகள் உடைய போகிறது. ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்பு உங்களை விட்டு போகிறது. இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடக்க போகிறது. அற்புதங்களை செய்கிற இயேசுங்க வந்திருக்கிறா. இயேசு ராஜா. எல்லாரும் கைகளை தட்டி அவரை கனப்படுத்துங்க. இன்றைக்கு உன் வியாதியை நீக்கி சுகப்படுத்துறத பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா. உன் கஷ்டத்தை நீக்கி அதுல உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆச்சரியத்தை கணங்கள் பார்க்க போறாங்க. உன் சாபத்தை நீக்குவார். அந்த ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போடுவார். அந்த ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. உன் செய்வன கட்ட ஆண்டவர் உடைத்து விடுதலை தருவார். அந்த ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. மரண கட்டுகளில் இருந்து உன்னை வாழ வைப்பார். அந்த ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்புவார். ஜனங்கள் அந்த ஆச்சரியத்தை பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அது இன்னைக்கு திறக்கப்படும். ஒரு குழந்தை ஆண்டவர் தருவார். அந்த ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கற்பத்தின் கனி அவர் கொடுக்கிற பலன் அல்லவா, அவர் தான் அதை செய்யணும். பிசாசு அதை அடைக்கிற வேலை தான் வேலை. ஆண்டவர் கனிகளை கொடுக்கிற வேலை, ஆண்டவர் ஜீவன் கொடுக்கிற வேலை. அல்லேலூயா. ஆமா, சோதனைகளுக்கு உண்டான கட்டுகளை இன்னைக்கு உடைக்க போகிறார். அதிலிருந்து ஜனங்கள் ஆச்சரியப்பட வைக்க போகிறார். திமிர்வாதக்காரன் மேல பரிதாபம் கொண்டு அவனுக்கு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை இட்லி வாங்கி சாப்பிட்டுருப்பான், வாய்க்கு ருசியா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருப்பான். ஆனால் வியாதியாக தான் இருக்கும். பரிதாபம் கொண்ட மக்கள் அந்த 4 பேர் சேர்ந்து ஒற்றுமையா
அவனை ஒரு கட்டில் பிடிச்சி அந்த கட்டில் மேலே கிடக்க வச்சு ஓடுகளை இறக்கி அப்படியே கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த சுகப்படுத்தினதற்கும் ஜனங்கள் கண்ட ஆச்சரியத்திற்கும் முதல் காரணம் அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசுடைய கவனிங்க, இந்த திமிர்வாதக்காரன் ஏதாவது பணம் தான் கேட்டிருப்பான். ஏன்னா எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கிறான், ரோட்டில் கிடக்கான். இவங்கெல்லாம் அவனை பார்த்துருக்காங்க. அவன் நல்லா இருக்கிற போது திமிர்வாதங்கிறது தாயின் வயிற்றிலிருந்து வந்த வியாதி கிடையாது. திடீர்னு அவனை தாக்குன ஒரு வியாதி. அவனால் ஒன்றுமே செய்ய முடியல, நிற்க முடியல. உடனே இந்த 4 பேர் சேர்ந்து இப்போ சொல்லிட்டாங்க, நம்ம இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார். மார்க் வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒன்று செய்யலாம். 4 பேர் சேர்ந்து இவனை கட்டில் வச்சு தூக்கிட்டு தட்டோடுகளை இறக்குவோம், அந்த ரீபரெல்லாம் அறுப்போம், இந்த ஓடுகளெல்லாம் பிரிப்போம். அந்த கட்டில் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 அடி கட்டில் அப்படியே இறங்குது. அப்படியே இறங்குனா அதை ஆண்டவர் பார்க்கிறார், அவட விசுவாசத்தை பார்க்கிறார். சுகமாக்கிடுவார்னு நம்பிக்கையில் அல்லவா இவனை தூக்கிட்டு வர்றாங்க கையை உயர்த்தி. இந்த 4 பேர் அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. நான் சொல்கிறேம்மா, இன்றைக்கு சுகப்படுத்தி ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்யணும்னா ஒன்றே ஒன்று உங்களை எதிர்பார்க்கணும், உங்கள் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவிவிசுவாசம் உள்ளவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இந்த வாழ்க்கையில் ஒன்று தூக்கி எறியணும். அவிவிசுவாசம், சந்தேகம் தூக்கி எரிஞ்சிடணும். நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன். அவங்க பாருங்க, 4 பேருக்குள்ள ஒரு பெரிய இவன் எனக்கு சுகப்படுத்துங்கன்னு சொல்லலை, இவங்களாம் பார்த்தாங்க. இவனை இப்படி விட்டுறக்கூடாது, வாழ்கிற வயசு 40 வயசு. இப்போ 4 பேரும் சேர்ந்து இவனுக்கு தூக்கிட்டு இயேசுகிட்ட கொண்டு காட்டலாம், இயேசுக்கு முன்னால் வைக்கலாம். பாருங்க, அந்த விசுவாசத்தினால அந்த கட்டில் அவனை தூக்கி போட்டு ஒரு கயிறை வச்சு ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி இறக்கி அந்த ரீப்பரெல்லாம் இறக்கிறத பார்த்தோன்னா தான் ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆகா எவ்வளவு விசுவாசம். விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கணும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விசுவாசம் தான் உங்களுக்கு சுதந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் கவனிங்க. இங்க கவனிங்க, இங்க ஒரு தகப்பன் ஒரு மகனை ஒரு ஆவி பிடிக்குது. இந்த ஆவி பிடிக்கும் பொழுது அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மகன் வாலிபன், ஒரு ஆவி பிடிக்குது. பிடிக்கும்போது அவன் பல்ல கடிச்சிட்டு நுர தள்ளுறான். இவனை கொல்றதற்காகவே தீயிலையும் தண்ணீர்லையும் இவனை தள்ள பார்க்குது. ஆனால் உங்க சீசர்கிட்ட கூட கொண்டு வந்துட்டோம், அவங்களால குணமாக்க முடியல. உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இன்னைக்கு உங்களை பார்த்து முகத்துக்கு முகம் கை நீட்டி சொல்றார், உன்னுடைய கஷ்டம் மாறணுமா? ஆமா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஆச்சரியப்படுற அளவுக்கு சுகம் கிடைக்கணுமா? இழந்ததெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த புது வருஷத்துல நீ மீட்டுக்கொள்ளணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சும்மா சந்தேகப்பட்டுட்டு வந்தா ஒண்ணு, நீ வந்தது வேஸ்ட். இதெல்லாம் தேவ பிரசனம் நிறைஞ்ச இடம், கண்ணீர் நிறைஞ்ச இடம். ஒவ்வொரு சேர்லையும் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். வலது கையை வச்சு ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வாங்க, இந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லியிருக்க. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் ரொம்ப நேரம் சோம் பண்ண இடம். சேரலாம், சேரை கூட தொட்டு சோம் பண்ணியிருக்க. நீங்க வெறுமையா போகக்கூடாது. இந்த சேர்ல பிரசனம் இருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லு. நீ உட்கார்ந்து இருக்கிற சேர்ல பிரசனம், காலை கீழே வச்சிருக்கீங்களா, இந்த தரையில பிரசனம் இருக்கு. இதெல்லாம் வஸ்திர தொங்கலால நிரப்பி இருக்கிறார். ஒன்னே ஒன்று, நீ விசுவாசித்தால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. கையை உயர்த்தி. அவர் பேரு ராஜேந்திரன். ஒரு பெரிய டிரைவராக இருந்தார். நம்ம தாமோதரன் ஊர் அவருக்கு. நல்லிக்கவுண்டன் பாளையம். ஒரு பெரிய டிரைவர். ஸ்ட்ரோக் காலுகை வராம ஆள் வளர்த்தியா இருப்பார். ஆனால் அவரு அவங்க பிள்ளைகள் கொண்டு போய் எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. இவருக்கு பார்த்துட்டாரு, நம்ம சர்ச்சில் நம்ம தெருவில் ஒரு அம்மாவுக்கு இயேசு சுகம் கொடுத்தார்ல அப்படின்னு இவராக என்ன பண்ணாரு, ஆட்டோக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணார்.
அவங்க யாருமே அவரை உதவி செய்யல. சர்ச்சைக்கு நாங்கள் போக மாட்டோன்ட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணார். ஆட்டோக்காரன் வந்துட்டான். ரோட்டில் போகிற 2 பேரை தூக்கி என்னைய ஆட்டோவில் வைங்கய்யா, கிணத்துக்கடல் ஒரு சர்ச்சை இருக்குது, நான் போய் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு என்னமோ இயேசு சுகம் தருவார், ஜெபத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தார். ஆட்டோக்கார் பிடிச்சி உட்கார வச்சார். டக்குன்னு கர்த்தர் சுகம் கொடுத்தார் பாருங்க. அவர் சொல்லிட்டார், ஆண்டவரை நான் நம்பிட்டேன். ஆமாம், என் காது பூரா இயேசு சுகம் தருவார்னு நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். என் மனைவி என் பிள்ளைகள்லாம் போக வேண்டாம்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் வந்துட்டேன், எனக்கு கர்த்தர் எப்படியாவது சுகம் தருவார். அந்த அருமையான சூசை மேரி தங்கச்சி சொன்னது போல, நான் ஆண்டவரே நீர் தான் எனக்கு, நான் உண்மை நம்பி வந்துட்டேன். பாருங்க, இந்த இதுதான் விசுவாசம். கையை உயர்த்து அல்லேலூயா. ரோட்டில் போகிற 2 பேரை கூப்பிட்டு என்னைய ஆட்டோவில் ஏற்றுங்க, என்னைய சர்ச்சைக்கு கொண்டு போங்க, இன்னைக்கு நான் சுகமாகுவேன். ஆமாம், பாருங்க, ரொம்ப நேரமெல்லாம் எடுக்கலை. அதே ஆட்டோவில் அவர் நடந்து போனார், கையை உயர்த்தி. அப்படி கையெல்லாம் திருகி இருந்தது. இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்றார். அவர் சொல்லுவார், நீங்கள் சோமன்னு போதும் பாஸ்டர், ஒரு கரண்ட் சாக்கு போல அது என்னால் வாயினால் அறிவிக்க முடியாது, அதாவது சொல்லவே முடியல, அப்படி ஒரு மெக்காவுட் கரண்ட் என்னை உள்ள இருந்து ஒரு தூக்குச்சு, எனக்கு சுகமாயிட்டினார். அல்லேலூயா. இதுதான் உண்மை அருமையானவர்களே, இதுதான் உண்மை. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமாம், சுகப்படுத்தி ஆச்சரியப்பட வைக்க போகிறார். கையை உயர்த்தி. விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. விசுவாசத்தில் வராதது யாவும் பாவமேன்னு தான் எழுதியிருக்கு. நல்ல விசுவாசத்தோடுங்க. தலையில் கை வைங்க. இன்னைக்கு நீங்கள் வந்த காரியத்தை விசுவாசிக்கணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட விசுவாசிக்கணும். ஒரு கற்பக்கணி கிடைக்க விசுவாசிக்கணும். திருமண காரியமாக விசுவாசிக்கணும். வேலை காரியமாக விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். விசுவாசத்தார். 2வது கவனி. 2வது, இயேசுவுக்கு முன்பாக, அதாவது படுக்கையோடு வந்து இறக்குனாங்க, சுகமாக்கி ஆச்சரியப்பட வைத்தார். கையை உயர்த்தி. அப்போ இயேசுவுக்கு முன்னால வந்து கிடத்திடணும். இயேசுக்கு 4வது வசனமாமா, நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஆமா, ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி இறக்கி வச்சிருக்காங்க. இயேசு வந்து தொட்டதாகவும் இல்லை. ஆனா பாருங்க, அவருக்கு முன்னால காணப்பட்ட உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். கையை உயர்த்தி. கொண்டு வரணும், ஆலயத்துக்கு முன்னால வரணும், ஆண்டவருக்கு முன்னால கிடத்திடணும். ஆமா, உன் பாதம் பணிந்தேன், உண்மையே துதிப்பேன். சகோதரி சொன்னது போல, உங்களை விட எனக்கு வேற கதி இல்லை. கவுனிங்க, ஆண்டவர் காலடியில் நீங்க கிடத்திட்டா, ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான். உங்களுடைய உறுப்புகளை உருவாக்கினவர் அவர்தான். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம், அதாவது உச்சிலிருந்து கால் வரைக்கும் இந்த நல்ல உறுப்புகளை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமேன் சொல்லுங்க. அவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். 139ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 16வது வசனத்தை நீங்க வாசித்தா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றும் இல்லாத போது அவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர். நீ வாசிமா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நல்லா எல்லாரும் படிங்க இந்த வசனத்தை. என் கருவை நான் என் தாய் வயிற்றுல உருவாகின அல்லவா, அப்ப அந்த உருவாகின அந்த கருவை உம்முடைய கண்கள் கண்டு. கவனிக்கிறீங்களா? எனக்கு மூளை கொடுத்து, இருதயம் கொடுத்து, கை கொடுத்து, கால் கொடுத்து, அவயங்கள் ஒன்றுமில்லாம இருக்கும்போது, வாசிங்க, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, ஒன்றுமே இல்லாத போது, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் என்ன அமைதியா இருக்கீங்க? கைகளை உருவத்தை உருவாக்குறவர். உருவம் இல்லாத போது உருவத்தை கொடுத்தவர் அவர். அவரால் முடியாது. நான் அந்த வசனத்தை படிச்சா அழுதுட்டேன். டாக்டர்கள் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தக்கவாறு தானோ, அதை உருவாக்குனார் பாருங்க, உண்டாக்குனார் பாருங்க. நீங்க கோடி முத்தம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதுங்க. உண்டாக்குன தெய்வங்க நடுவில் நிக்கிறாரு, உங்ககிட்ட நிக்கிறார், நான் உண்டாக்குவேன் சொல்றாருங்க. வேத புஸ்தகத்தை படிங்க. நீங்க சூமின கைய மறு கையை போல நீட்டிட்டு
இயேசு உன்னை அழைக்கிறாருப்பா. பர்தலேமி கூப்பிடுறான், இயேசுவே அழைச்சிட்டாரா? மேல் வஸ்திரத்தை உதறிட்டு வர்ற வழியிலே கண்ணு தெரிஞ்சிட்டுங்க. இயேசுனா உன் அவயங்களை சிருஷ்டித்த தெய்வம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இயேசுனா உன் அவயங்களை சிருஷ்டித்த தெய்வங்க. அவர் சிருஷ்டித்த தெய்வம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அப்படியே கரமல்லவா சிருஷ்டித்தது. வாசிங்க. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால், என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால், இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சாமானியமா இல்லைங்க, இவ்வளவு நேர்த்தியா என்னமோ இல்ல. இந்த சிருஷ்டித்த இதுல அவயம் கெட்டு போச்சா? கிட்னி கெட்டு போச்சா? ஆமா. கர்ப்பப்பை கெட்டு போச்சா? நரம்பு பலவீனப்பட்டுச்சா? எலும்பு பலவீனப்பட்டுச்சா? முழு அவயத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்கு முன்னால காணப்படுங்க. பெற்றுக்கொள்வேன், ஒரு புதிய அவயங்களை பெற்றுக்கொள்வேன், புதிய உறுப்பை பெற்றுக்கொள்வேன்னு நீங்க அப்படி கையேத்துங்க. அவயங்கள் புதுதாய் மாறும். ஏன்னா இயேசு சிருஷ்டித்தார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உங்களுக்கு காது கேட்கலையா? கண்ணு பார்வை இல்லையா? ஒரு அம்மா, ஒரு ஐயாவும் சொன்னாங்க. ஒரு அம்மா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், செல்வமணி அம்மா, குறிஞ்சி, அதாவது குறிச்சியிலேருந்து வருவாங்க. 70 வயசு இருக்கும் அந்த அம்மா. சக்கரை வியாதியில் ஆப்ரேஷனே பண்ண முடியாது போன்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில், ஆண்டவரே கண் வெளிச்சத்தை தாங்க, என் மகன் தான் கைப்பிடிச்சிட்டு போறா, என் பேரன் தான் கைப்பிடிச்சிட்டு போறா. பாருங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவின்னு கையை நீட்டினா இந்த பக்கமா நீட்டும். அந்த அம்மாவுக்கு கையை நீட்டி அந்த நிழல் கூட தெரியல. ஆனா திடீரென்று கர்த்தர் கண் வெளிச்சத்தை கொடுத்துட்டார். ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர்கிட்ட அழுதுட்டாங்க, பார்வை கொடுக்கிற தெய்வத்துக்கிட்ட கத்திட்டாங்க. கொடுக்காம இருப்பாரா? அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கண் வெளிச்சம் கிடைச்சிட்டு பாஸ்டர், இது கையை உயர்த்தி. என்ன ஆச்சரியம்! எங்க ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். இன்னைக்கு கூட கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். மூளையில் பாதிக்கப்பட்டு உங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கீங்களா? அதில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆமா, நம்ம அவயமே இல்லாத போது அவயத்தை உண்டாக்குனாராம். அந்த உண்டாக்குன அவயம் கெட்டு போனா அவர் தானே இதை சரிப்படுத்தணும். அவர் தானே சரிப்படுத்த. டாக்டர்கிட்டலாம் போய் 12 வருஷம் அவளுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணாலே அது நியாயம் தானே. ஆனா சுகப்பாக்குறவாருன்னு தெரிஞ்சு வந்து தொட்டாலே உடனே சுகமாயிட்டு பாருங்க. உதிரத்தின் ஊரல் நின்று தன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை உணர்ந்தாலும் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க எவ்வளவு ஆண்டவர் பெரியவர். மனுஷனை ஓடாதீங்க, மனுஷங்கிட்ட போகாதீங்க, மணிக்கணக்கில் தெய்வ சமூகத்துக்கு முன்னால இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஃபர்ஸ்ட் விசுவாசித்தான், கட்டிலோடு அவருக்கு முன்னால நிப்பாட்டினான். 3வது ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அதில் தான் அது அற்புதம் நடந்தது. ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். வாசிமா 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் மன்னிக்கப்பட்டுனாவே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இயேசுவின் தன்மை என்ன தெரியுமா? பாவியை நேசிப்பாருங்க, மனதுருகுவாருங்க, குஷ்டரோகி மேல மனதுருவாருங்க. பட்டினி அனுப்பவருக்கு மனமே இருக்காது, ஏதோ ஒரு அற்புதம் செய்யணும். ஆனா தடுத்து நிக்கிறது பாவம். பக்கத்தில் பாய்ச்ச அவர் செவி கூடாதபடி, அவர் உன்னை தொடாதபடி ஒரு தடுப்பு சுவரா இருக்கிறது பாவம். அந்த பாவத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. கவுனிங்க, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா கர்த்தர் அருமையா தூக்கிடுவார். கையை உயர்த்தி. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். இப்போ என்ன ஆண்டவர் சொல்லிட்டார்னா, பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுப்பா, நீ போ. பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அற்புதத்தின் மேல அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்றீங்க. ஆமா, பாவத்துக்கு விலகி ஓடணும். நம்ம பாவத்துக்கு உள்ளாக கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் தன்மையே. ஆமா, பாவங்களில் இருந்து மன்னித்து ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். இயேசு என்று
ஆமா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நல்ல மைக்கில் சொல்லுங்க, இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை பாவங்கள்ல இருந்து மன்னிப்பு கொடுக்க, பாவத்தை அவர் சுமக்கிறதுக்காகவே வந்தாருங்க. இனி இந்த இடத்தை கேட்டு பாவத்தோடு போகக்கூடாது. தயவு செய்து நான் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தெல்லாம் என் மேல வச்சிரு, நான் உன் பாவத்தை சுமக்கிறதுக்கு வந்தேன். பாவம் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க, நீதிமான் ஒருவனாயும் இல்லை. ஆனால் நீ ஒரு பாவி, என் பாவத்தை மன்னேன்னு சொல்லு. இன்னைக்கு உன் அவயங்கள் புதிதாகும். பக்கத்தில் பாதி சொல்லுங்க, அவயங்கள் புதிதாகும். அந்த முன்னால தடுப்பா இருக்கு பாரு, அது உடைக்கப்படும். அந்த தடுப்பை உடைச்சு உன்னை தொட ஆரம்பிச்சிருவாரு. தடுப்பை உடைச்சு தொட ஆரம்பிச்சிருவாரு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டா அற்புதம் செய்வார். உங்களுக்கு தெரியுமா, பாவம் அறியாத இயேசு உனக்காக அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்துட்டு இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். வாசிமா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக கவனிங்க. இயேசுவை பார்த்து கையை வைத்து சொல்லுங்க. பவுல் அழகா சொல்றார், பாவமறியாத அவர். பிலாத்து ஒரு குற்றமே அவர் மேல அறியவில்லை. உங்களில் பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? உங்க பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்க சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எல்லாரும் எந்திரிங்க. அது மன்னிப்பை இயேசு தான் கொடுக்கிறார். இயேசு சிந்திய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. தலையில கை வைங்க. இப்பொழுது அற்புதம் நடக்கும். இப்பொழுது மெராக்கள் நடக்கும். இப்பொழுது பிசாசு கிடுகிடுன்னு நடுங்குமா. சூனியம் உடையும், மந்திரம் உடையும், செய்வன உடையும், தீங்கு விலகும், சோர்வு விலகும். துஷ்டன் உன் கிட்ட வர்றதில்லை. ஒரு ராபா பா 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 மோவாப்பியரும் ஓ ராபா பா பா சேயீர் மலை தேசத்தாரும் முறியடிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வல்லமை. எல்லா கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. சகோதரி வள்ளி மேல இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குறது. ராணி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரீபா லாபா ராபா சுப்பிரமணி உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஷபாலா கோபால் உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு எல்லாரும் பார்க்க பார்க்க சொன்னாங்க, இது என்னங்க ஆச்சரியமா இருக்கிறது, இப்படி திமிர்வாதக்காரன் அவன் சுகம் பெற்று நடக்கிறான். இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்றால் உங்களுக்கு அற்புதம் செய்வா. உங்கள் அவயங்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இரத்த போக்கில் கஷ்டப்பட்டு இருக்கிற மகளை உன் அவயங்களை புதிதாக்குறார். யூட்ரஸை புதிதாக்குறார். ஆமா, உன் கர்ப்பப்பையை புதிதாக்குறார். குழந்தையை பெற்றெடுக்க முடியல என்கிற ஒரு சோதனையில் இருக்கிறியா? கர்ப்பப்பை சுருங்கி தடையா இருக்கிறதா? அதுல ஒரு மெராக்கள் பண்ணுவார். அவயங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவளை சிருஷ்டித்தவர் இயேசு. ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க, என் அவயங்களை சிருஷ்டித்தவர் இயேசு. இப்பொழுது என் அவயங்கள் பழுதடைஞ்சாலும் அதை உருவாக்குறவர் இயேசு. ஒரு பாபா புதிய கிட்னியை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்ல சொல்ல கையை தட்டுங்க. புதிய கிட்னியில கர்த்தர் கொடுக்கிறார், புதிய லங்ஸை கொடுக்கிறார், புதிய நுரையீரலை கொடுக்கிறார். உன் எலும்புகளை கர்த்தர் புஷ்டி ஆக்குறார். ரூபாபா உன் மூட்டு வலியை கர்த்தர் நீக்கி போட்டு உன் கால்களில மான்கள் காலை போல பலன் கொடுக்கிறார். இங்க கர்த்தர் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார், சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார். உன் இருதய அடைப்பு விலகுது. ஒரு 2 வாழ்வுலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அடைப்பு நீக்கப்படுகிறது, அடைப்பு நீக்கப்படுகிறது. ஆமான், முதுகு வலி நீக்கப்படுகிறது. ரீபா ராபா 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 பாபா. இந்த செய்தி எனக்குன்னு சொன்னா கை வைத்து காட்டுங்க. ஏசு சிலுவை ரத்தம் உங்க மேல விழுகிறது. அப்படி கல்வாரி பார்வை உங்க மேல படுகிறது. அப்படி வெளியேற பெற்ற ரத்தம், ரத்தத்துல உயிர் இருக்கிறது. கர்த்தருடைய உயிர் உள்ள ரத்தம் உங்க மேல விழுகிறது. அவயங்கள் புதிதாக்கப்படும். கையை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும்
நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.